வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவோட IPL 2025 ஸ்குவாடோட அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் as well as அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னவா இருக்கும்ன்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஈசாலா கப் நமதே இந்த வருஷமா RCBக்கு கிடைக்குமா? we have to wait and see. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ RCB என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஜத் படிட்டார் கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த முறை சோ என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ குட் டிசிஷன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசிஷன் நான் சொல்லுவேன். நான் என்ன நினைச்சேன்னா மேபி அவங்க விராட் கோலி கிட்டே திருப்பி போவாங்கன்னு நினைச்சேன். பட் அதை அவங்க பண்ணல. ரஜத் படிட்டாரும் நாட் அ யங்ஸ்டருங்க, அவருக்கு 31 வயசு, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கு கேப்டன் பண்ணிருக்காரு. RCBயோட ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த டீமோட என்விரான்மெண்ட் எப்படி, ஸோ பிளேயர்ஸ் எப்படி, மேனேஜ்மெண்ட் எப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினட்டா ரஜத் படிட்டார் கிட்ட அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் RCB மேட்ச் வின் பண்றாங்களோ வின் பண்ணலையோ ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தே ஹேவ் அ வெரி குட் ஃபேன் ஃபாலோயிங், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த பிரஷர் எப்படி ரஜத் படிட்டார் ஹேண்டில் பண்ண போறாரு, தட் இஸ் வாட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நான் இது எப்பவுமே சொல்றதுதான். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வந்து ரஜத் படிட்டாருக்கு மட்டும் இல்ல, இட் பிலாங்ஸ் டு ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் வெல் அஸ் அக்சர் பட்டேல். அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசிக்கு கேப்டன் பண்ண போறாங்க. ஓகே, அந்த பிரான்ச்சைசி இது வரைக்கும் IPL வின் பண்ணதே கிடையாது. சோ இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிராஃபி வின் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மேசிவான ஒரு விஷயமா இருக்குங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரஜத் படிட்டாரும் வந்து எப்படியாவது RCBக்கு கப் அடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பா அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல டீசென்டா பண்ணாங்க RCB, நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பிகாஸ் நல்லா ஞாபகம், அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் சரியா எடுக்க மாட்டாங்க. இந்த முறை வந்து பாத்திருக்கீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க, டெத் போலர்ஸ் மெயினா. ஓகே, நியூ பாலையும் விக்கெட் எடுக்க தெரியும், டெத் போலிங்கும் அவங்களால போட முடியும், அந்த மாதிரி போலர்ஸ் எடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் RCBக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒன்லி ப்ராப்ளம் வித் RCB இஸ் லேக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஓகே, ஒரு மேட்ச் வின்னர்ஸ் அந்த மாதிரி யாருமே ஸ்பின்னர்ஸ் இல்ல. அது வேணா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து அமையலாம் இன் பிட்வீன் ஆஃப் தி IPL. ஏன்னா IPL எப்படின்னா இனிஷியலா எல்லா பிச்சும் அப்படியே பிளாட்டா ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆகும், டர்ன் ஆகும். ஸோ அந்த டைம்ல உங்ககிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்குவாடை பார்க்கும் போது கண்டிப்பா இட் லுக்ஸ் குட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த ஸ்குவாடை வச்சு அவங்களால சாம்பியன்ஷிப் அடிக்க முடியுமான்னு என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா தே கேன் என்டர் இன்டு டாப் 4, அதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. சாம்பியன்ஷிப் அடிப்பாங்களா இல்லையான்றதை நம்ம எந்த டீமுமே இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாப் 4 போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டீம் டாப் 4 போக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதெல்லாம் பத்தி நான் டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்குவாடை நம்ம இப்ப பார்க்கலாம், சரிங்களா? சோ வழக்கம் போல என்னோட ஸ்டைல்ல பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், ஃபாஸ்ட் போலர், ஸ்பின், இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி நான் வச்சிருக்கேன், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி இருக்காரு, படிட்டார் இருக்காரு, படிக்கல் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, ஸ்வாஸ்திக் இருக்காரு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஃபில் சால்ட் ஒரு ஃபாரினர், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குணால் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டன், மனோஜ் பேண்டேஜ், ஜேக்கப் பெத்தல், ரொமோரியோ ஷெப்பர்ட், ரசிக் சலாம், ஸ்வப்னில் சிங் இருக்காரு, மோஹித் இருக்காரு. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஹேசல்வுட் இருக்காரு, புவனேஸ்வர் குமார், எங்கிடி இருக்காரு, யஷ் தயால் இருக்காரு, நுவான் துஷாரா, அபினந்த் சிங். அப்புறம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா இருக்காரு. ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க, நிறைய இங்கிலீஷ் பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் போயிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்பின் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ இப்போ நம்ம RCBயோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் குள்ள போவோம், சரிங்களா? இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க, சரிங்களா? சோ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி. நம்பர் 3ல ரஜத் படிட்டார் கேப்டன். அண்ட் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பிளே ஜிதேஷ் சர்மாங்க. நம்பர் 5ல லியாம் லிவிங்ஸ்டன். நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் பேண்டேஜ் as an இம்பாக்ட் பிளேயர். நம்பர் 7ல குணால் பாண்டியா, 8ல ரசிக் சலாம், 9ல புவனேஸ்வர் குமார், 10ல ஜோஸ் ஹேசல்வுட், 11ல நுவான் துஷாரா. சோ என்னோட இம்பாக்ட் பிளேயர் போலர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேஸ் போலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிச் இருந்தா எஸ் தயால், ஓகே, இல்ல ஸ்பின் ஓரியன்டா இருந்ததுன்னா சுயாஷ் சர்மா. ஓகே, சோ என்னோட பிளேயிங் 11ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப போலர் ஹெவியா போயிருப்பேன். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஹோம் கேம்ஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் RCB. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டிங் லைனப் இருக்குல்ல, ஃபில் சால்ட், லிவிங்ஸ்டன் வேணா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சீரீஸ்லயோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயோ பெருசா ஒன்னும் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல டெஃபினட்டா அவங்க ரன் ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஜேக்கப் பெத்தல் இன்னும் ஃபுல் ஃபிட் ஆகலன்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து, அதனாலதான் இனிஷியலா ஒரு பிளேயிங் லெவன்ல நான் சேர்க்கல. ஒன்ஸ் அவர் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஈக்குவேஷனுக்குள்ள வருவாரு. சோ என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போலர்ஸ் இருப்பாங்க, லைக் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், நுவான் துஷாரா. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போலர்ஸ். அதே மாதிரி நீங்க இம்பாக்ட் பிளேயரா நீங்க எஸ் தயாலோ இல்ல சுயாஷ் சர்மாவோ உள்ள எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா, லிவிங்ஸ்டன், ரசிக் சலாம், இவங்கலாம் வந்து ரிமைனிங் ஓவர்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணலாம். சோ கண்டிப்பா RCBக்கு இந்த வாட்டி டைட்டில் அடிக்கணும்னா
டெஃபினட்டா புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, ஏசல் வுட் இந்த 3 பேருமே டெஃபினட்டா எல்லா மேட்சுமே பிளேயிங் 11ல விளையாடியே ஆகணும் மக்களே. இல்லைன்னா டெத்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் ஆர்சிபி இந்த முறை ஹோம் கேம்ஸை பயங்கரமா டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவங்க டீம் கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹோம் கேம்ஸ்ல அவங்களால வந்து அவுட் ஆஃப் 7 ஒரு 5 கேம்ஸ் வின் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா அவங்க டாப் 4 போயிடுவாங்க. டாப் 4 போனதுக்கு அப்புறம் டெஃபினட்டா தே கேன் புஷ் ஃபர்தர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது ரொமாரியா ஷெப்பர்ட் இருக்காரு, பேட்டிங்ல டிம் டேவிட் இருக்காரு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா இனிஷியலா வி கோ வித் லிவிங்ஸ்டன் சரியா விளையாடலன்னா அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் ஃபிட்னா ஜேக்கப் பெத்தல் ஆடலாம், இல்ல டீம் டேவிட் ஆடலாம். இவங்களும் ஆப்ஷனா இருக்காங்க. ரொமாரியா ஷெப்பர்ட் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு உள்ள கொண்டு வரலாம். ஆனா அவரோட போலிங் சின்னசாமி ஸ்டேடியம்ல செட் ஆகுமா? வேலைக்கு ஆகாது. பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. அவர்லாம் வந்து ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்க முடியும் தவிர பிளேயிங் லெவல்ல சர்டனிட்டியா நம்ம வந்து ரொமாரியா ஷெப்பர்ட விளையாட வைக்க முடியாது. ஈவன் டிம் டேவிட்ட கூட, அன்லெஸ் லிவிங்ஸ்டன் கண்டினியூஸா ஃபெயிலியர் ஆனா. ஸோ ஆர்சிபி வில் பி ஹோப்பிங் தட் பெத்தல் வந்து ஃபிட் ஆயிடுவாருன்னு. ஏன்னா பெத்தல் ஃபிட் ஆனார்னா அவர்னாலையும் அந்த ஸ்பின் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் உள்ள கொண்டு வருவாரு. பிளஸ் நல்ல டேலண்டட் பிளேயர். ஸோ ஆர்சிபி பேட்டிங் ஹெவியா போறதுக்கு பதில் நான் இப்போ ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இப்படி போனாங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தம். அதே மாதிரி மனோஜ் பேண்டேஜ் லாஸ்ட் டைம் எடுத்துட்டு சரியா யூஸ் பண்ணல. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி அவரை நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இந்த முறையும் அப்படி விட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா ஸ்டாக் இல்ல. ஓகே, ஆர்சிபி கிட்ட அதுக்கப்புறம் பெருசா ஸ்டாக் இல்ல. இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் வந்து ஆர்சிபி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்களோட வீக்னஸ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருக்கிறாங்க. ஓகே, பட் மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் வினர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது ஒரு விஷயம் இருக்கு. செகண்ட், இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. எப்படி அவங்க ஃபார்முக்கு வர போறாங்க அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஜிதேஷ் சர்மாவெல்லாம் அவங்க முன்னாடி யூஸ் பண்ணணும். பஞ்சாப்ல எல்லாம் 6-7ல வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி அவர் நம்பர் 4ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா ஹீ கேன் ப்ரூவ் இஸ் வர்த்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஆர்சிபி எப்படி வந்து இந்த பர்டிகுலர் சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, என்ன ப்ரோ டாப் 4 வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டாப் 4 வருவாங்கன்றது என்னோட ஒரு கட் ஃபீலிங் இந்த வாட்டி. புரியுதா உங்களுக்கு? சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.